ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் ஹோம் கார்டன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவரிங் பிளான்ட் மெலோஸ்டோமா. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது. நல்ல பர்பிள் பிங்க் ஷேட்ஸில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் லைட் பர்பிள் ஷேடில் இருக்கும் இந்த ஃப்ளவர். காமனாக பார்த்திங்கன்னா எல்லா பிளேஸ்லேயுமே பர்பிள் கலர் நிறைய இருக்கும். நர்சரியில் பார்க்கும்போதும் பர்பிள் கலர் பிளான்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். ரேராக தான் எப்போவாது பிங்க் ஒயிட் எல்லாமே கிடைக்கும். இந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிலத்தில் க்ரோ பண்ணுறது தான் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். பாட்ஸில் க்ரோ பண்ணும்போது நமக்கு ஒரு அளவுக்கு மேலே அந்த பிளான்ட்ஸ் க்ரோத்தே இல்லாமல் இருக்கும். நம்ம ரீபாட்டிங் பண்ணி க்ரோ பண்ணிட்டு வந்தால் தான் அதோட க்ரோத்து கொஞ்சமாவது நல்லாயிருக்கும், ஃப்ளவர்ஸும் கொடுக்கும். இல்லைனா நம்ம கொஞ்சம் பிக் சைஸ் பாட்டு இல்லை க்ரோ பேக்குக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வேர் பார்த்திங்கன்னா நிறைய போட்டுரும். ஒரு பாட் ஃபுல்லாக வேர் போட்டதுக்கப்புறம் வேர் போட முடியாமல் அந்த பிளான்ட்ஸில் க்ரோத் இருக்காது, ஃப்ளவர்ஸ் இருக்காது. ஸோ நம்ம அப்பப்போ ரீபாட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் பாட்ஸில் நல்ல கொஞ்சம் பிளான்ட்ஸ் நல்லா க்ரோ ஆகும். இதே நம்ம நிலத்தில் க்ரோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட். எப்போவுமே வருடம் முழுவதும் பூக்களாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் இதுவும் ஒன்று. இப்போ நர்சரியிலேருந்து நீங்கள் பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிளான்ட்டாக வாங்கிட்டு வருவீங்க. ஸோ அந்த பிளான்ட்டை நம்ம இந்த மாதிரி ஒரு 8 inch பாட்டில் க்ரோ பண்ணும்போது நல்ல பிளான்ட்ஸ் ஹெல்த்தியாக க்ரோ ஆகி இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஏன்னா அந்த 8 inch பாட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரூட்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு வேர் போடுறதுக்கெல்லாம் பிளேஸ் இருக்காது. ஸோ அந்த பிளான்ட்ஸ் வாடி போகக்கூட சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம அதுக்கப்புறம் ஒரு 10 inch 12 inch இந்த மாதிரி பாட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணி க்ரோ பண்ணிட்டு வரணும். இல்லைனா ஃபுல் பிளான்ட்ஸுமே நம்ம வெளியில் எடுத்து கொஞ்சம் மண்ணெல்லாம் கிளறி விட்டு கொஞ்சம் மண்ணை வெளியில் எடுத்து புதுசாக மண் போட்டு இந்த மாதிரி நட்டுட்டு இருக்கணும். அதே மாதிரி ஃபெர்டிலைசரும் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போது இந்த பிளான்ட்ஸ் நம்ம பாட்ஸ்லேயும் நல்லா அழகாகவே ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ மாடி தோட்டத்தில் நம்ம க்ரோ பண்ணுறது அப்படின்னா நமக்கு பாட்ஸ் இல்லைனா க்ரோ பேக்கில் தான் க்ரோ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி க்ரோ பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ரீபாட்டிங் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இந்த கிரவுண்டில் க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு ஈஸி இந்த பிளான்ட்ஸை கேர் பண்ணுறது. ரொம்ப ஒரு சின்ன மரம் மாதிரி வளரக்கூடியது தான் இந்த பிளான்ட்ஸு. அப்படியே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்கும், பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பிளான்ட்ஸை நீங்கள் நிறைய பார்க்ஸில் பார்த்துருப்பீங்க, நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இந்த மாதிரி நிறைய பிளேஸில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களை எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா நிலத்தில் இருக்கும். ரொம்ப அழகாக ஒரு சின்ன மரம் மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இதுலேயே 3 கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். பர்பிள், இந்த மாதிரி பிங்க், ஒயிட். ரொம்ப அழகாக இருக்கும். 3 கலரையும் நம்ம அப்படியே லைனாக நட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நம்ம பாட்ஸில் தான் க்ரோ பண்ணணும். இந்த பிளான்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் சன்லைட்லேயே நல்லா அழகாக க்ரோ ஆகும். ரொம்ப நல்ல சம்மர் டைமில் மட்டும் நம்ம அந்த ஃபுல் சன்லைட்டில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 4 hours சன்லைட் படுற மாதிரி ஒரு பிளேஸில் க்ரோ பண்ணலாம். ஃபெர்டிலைசர்னால் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக கம்போஸ்ட் கொடுத்துட்டே வந்தாலுமே நல்ல ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். அப்புறமா பனானா பீல் அந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு வரும்போதே நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். ஸோ ரொம்ப கேரிங் அப்படின்னு எதுவுமே இந்த பிளான்ட்ஸுக்கு கிடையாது. நிலத்தில் க்ரோ பண்ணியிருக்கவங்கள்ட்ட எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டோன்னா சொல்லுவாங்க. எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே கொடுத்துருக்க மாட்டாங்க, தண்ணி மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே அந்த நல்ல சன்லைட்டில் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய பிளான்ட் தான். ஆனால் நம்ம இந்த பாட்ஸில் க்ரோ பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த பிளான்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் ஒரு நிறைய மருத்துவ குணங்களுடைய ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டோட இலை, தண்டு, வேர் பகுதி எல்லாமே மருந்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். அடிப்பட்ட காயங்களுக்கு எல்லாமே இந்த இலையோட சாறு எடுத்து அதில் பூசிப்பாங்களாம்.
அதே மாதிரி இந்த இலை, தண்டு, வேர் பகுதி எல்லாமே அதுக்காக மருந்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு பிளான்ட்ஸ் பற்றியுமே நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கும். இவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு பிளான்ட்ஸும் ஒரு ஹெர்பல் பிளான்ட்டா அப்படின்னு இருக்கிறதே நமக்கு புதுசாக இருக்குது. இந்த பிளான்ட்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டனிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.